மத்தேயு 26வது அதிகாரம் 36 46 உள்ள வசனங்களை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். மேத்யூ சாப்டர் 26 36 46 வரைக்கும் நம்ம முழு பகுதி பார்க்க போகிறதில்ல. ஒரு கூடுமானவரை ஒரு 39 வசனம் வரைக்கும் பார்ப்போம். ரொம்ப ஒரு கடினமான பகுதி, இடையில நிறுத்துறது. ஏன்னா இது மொத்தமாக பிரசங்கம் பண்ணால் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வேணும். அவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பாதி பார்ப்போம், மீதியை அடுத்த வாரம் பார்ப்போம். மத்தேயு 26 36 46 வரை உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். வாசிப்போமா? அப்பொழுது இயேசு அவர்களுடனே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரையா அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இறப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிற வேளை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். ஆமேன். உட்காருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதுமே ஒரு சோகம் நிறைந்தவராய், பாடுகள் இறந்தவராய், நம்முடைய துக்கங்களை சுமந்தவராய் இருந்தார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். நம்ம வேத வசனங்களில் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல வாய்விட்டு சிரித்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியறதில்லை. அவர் எப்பொழுதுமே ஒரு துக்க முகம் உள்ளவராய், ஒரு சோகம் உள்ளவராய் இருந்தாருங்கிறத நம்ம அந்த வேத வசனங்களில் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் யோவான் 11வது அதிகாரத்தில் லாசருடைய கல்லறைக்கு போகிறதுக்கு முன்பாக, கல்லறை முன்பாக நின்று அவர் அழுத காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாக எருசலேமுக்கு வரும்போது லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்தில் அவர் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏன்னா உங்களுக்கு இன்னும் இந்த வேலையை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தில் இருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இங்கே அவருடைய துக்கம் இதெல்லாம் அவருடைய மனவேதனை துக்கம் எல்லாம் ஒரு அளவிற்கு மேலாக வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருடைய இந்த துக்கம் அவர்கிட்ட இல்லை, அவருடைய சொந்த காரணங்களுக்காக இல்லை. அவருக்கு ஒரு சீக்கு வந்தது, இல்லை அவருக்கு ஒரு சுகபீனம் வந்தது, இல்லை அவருக்கு ஒரு போராட்டம் வந்தது, இல்லை அவர் பாவத்தினால, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்னால அவருடைய துக்கம், அவருடைய வேதனை, அவருடைய கண்ணீர் இதெல்லாம் தனக்காக இல்லை. இதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அவருடைய துக்கம் முழுவதும் என்ன, ரொம்ப ஒரு அடக்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அது இந்த பகுதியில் 36வது வசனம் 46வது வசனம் வரைக்கும் இந்த பகுதியில் கர்த்தருடைய துக்கத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா? அவருடைய கண்ணீரை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா? அவருடைய மனச்சோர்வுகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமான்னா ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஏன்னா அவர் பட்ட அந்த பாடு, அவர் அனுபவித்த அந்த வேதனை, அவர் அனுபவித்த அந்த துக்கம், அவர் அனுபவித்த அந்த சோகம், அவர் மனசில் அந்த ஒரு மரண வேதனையை நம்மளுடைய எண்ணங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியுமானா ரொம்ப ரொம்ப சந்தேகம். நம்மளால் முடியாது. நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள், அவ்வளவு ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அதில் இங்கே அவர் படக்கூடிய பாடுகள் என்ன,
நம்மளுடைய வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு காரியத்தில் நம்ம இருக்கக்கூடியதை அங்கே பார்க்குறோம். இங்கே கெத்சமனே பூங்காவுக்கு வர்றாரு. இங்கே வந்து அவர் அங்கே போகக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், அவர் ஏற்கனவே சீஷர்கள்ட்ட வேற சொல்லிட்டாரு. அது மாத்திரமல்ல, இந்த மத்தேயு 26வது அதிகாரம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா என்ன, தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடியதாக, யூத மத தலைவர்கள் அவரை வெறுத்து ஒதுக்கக்கூடியதாக, அதே மாதிரி ஒரு ஸ்திரீ அவருக்கு பரிமள தைலத்தை ஊற்றி அவங்கள ஆயத்தப்படுத்துவதாக, அதற்கு பின்பாக யூதாஸ் காட்டி கொடுக்கக்கூடிய காரியம் என்று சொல்லக்கூடிய 4 காரியங்கள், எப்படி கல்வாரி சிலுவைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்த்தோம். அதற்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தும் விதமாக ஒரு 4 காரியங்கள். அதில் முதலாவது, எப்படி அவர் பழைய உடன்படிக்கை முடிந்து பஸ்கா பண்டிகைக்கு பதிலாக ராப்போஜன பந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ராப்போஜன பந்தியை செய்வதை பார்த்தோம். இங்கே அவர் கல்வாரி சிலுவையில் போய் தன்னையே மரணத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இங்கே கெத்சமனே பூங்கால அவர் இரத்த நாளங்கள் தெரிக்கக்கூடியதாக அழுது சோகத்தில் போகக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தில் அவர் இங்கே போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் அப்பவும் பாருங்கள், இவ்வளவு ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் அவர் ஒரு நல்ல உபதேசியார், இஸ் அ குட் டீச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்ம வாசிச்ச போதே 41வது வசனம் என்ன சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன நீங்க இப்பவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், என்ன சோதனைக்கு உட்படாதபடிக்கு. நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, மரண ஆக்கினை வரக்கூடியதான அவருக்குள்ள உள்ள மனசோர்வு அவ்வளவு பெரிய ஒரு காரியம். இவர் சோ டிப்ரெஸ்ட், அவ்வளவு பெரிய சோகம், அவ்வளவு பெரிய துக்கம். ஆனா அப்ப கூட என்ன சொல்றாரு, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் என்ன, தன்னுடைய சீஷர்களை கூட்டு கொண்டு போய் சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இதன்றைக்கு படிக்கிற நமக்கும் கர்த்தர் நம்மை எப்படி சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்மை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. How we can overcome the temptation, நாம் எப்படி நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். சரியா? இப்போ 36வது 37வது வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவியின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆனா முதல்ல என்ன, தென் இல்ல அப்பொழுது என்று ஆரம்பிக்கக்கூடிய காரியம். அப்பொழுதுனா எப்பொழுது? ஏன்னா இப்போதான் கெத்செமனே பூங்கால என்ன சொன்னாரு, எப்பா சீஷர்களை பார்த்து சொன்னாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறுண்டு போகும்னு சொன்னபடி இப்போ நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓட போறீங்க அப்படிங்கிற காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் அவங்களுக்கு இது என்ன ஏற்கனவே தெரியும், இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறத கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்துட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இது என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை இரவு நடக்கக்கூடிய காரியம். செவ்வாய்க்கிழமை இரவு என்ன பண்ணுறாங்க, பஸ்கா பண்டிகை ஏற்கனவே சீஷரில் போய் பஸ்கா அடித்து கொண்டு பஸ்கா பண்டிகை மேல் வீட்டு அறையில் கொண்டாடிடுறாங்க. கொண்டாடி முடித்ததும் அதற்கு பின்பாக அவங்க பாட்டு சங்கீதம் பாடி, அந்த சங்கீத பாடல்களை பாடி, ஸ்தோத்திர பாடல்களை பாடி அங்கேருந்து இறங்கி மேல் வீட்டு அறையிலேருந்து இறங்கி எருசலேமுக்கு வந்தால் எருசலேம் பூரா ஒரே மக்கள், எல்லா பக்கமும் ஒரே கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்தை தாண்டி தேவாலயத்துக்கு தேவாலயத்துக்கு வழியாக கித்ரோன் ஆற்றை கடந்து மேலே இங்கே மலைக்கு வர்றார். ஒலிவ மலை என்று சொல்லக்கூடிய இந்த ஒலிவ மலைக்கு இங்கே வர்றார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூதாசு ஆளுங்களை கொண்டு அவரை கைது செய்ய போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில், ஏற்கனவே இங்கே சொல்லிட்டாரு, இப்போ யூதாஸ் ஆளுங்களை கொண்டு வர போகிறான். இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒலிவ மலையில் அவங்க கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பொழுது இப்போ என்ன,
எல்லாம் முடிய போகுது, கடைசி இன்னும் கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் மணி நேரங்கள் தான், ஒரு சில மணி நேரங்களில் அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கைது பண்ணப்பட போறார். பிதாவோட தேவனோட ஜெபம் பண்ணிட்டு வரப்போறாரு, உடனே கைது பண்ணப்பட போகிறார். அதற்கு பின்பாக இரவாக அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அவங்க என்ன பண்ண போறாங்க, பகல்ல சிலுவையில் அறைய போறாங்க. அடுத்த சில மணி நேரங்களில் அவர் மரிக்க போகிறார். இந்த மரணத்திற்கான காரியத்தில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அப்பொழுது என்ன சொல்றாரு, அங்க ஒலிவ மலைக்கு வருகிறார். இந்த ஒலிவ மலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன, ஆலிவ் பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதை குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஒலிவ மலை என்று சொல்வது என்னன்னா, அந்த தேவாலயத்து கிழக்கு பக்கத்தில் மேலே உள்ள மலை மேலே உள்ள ஒரு இடம். ஏன்னா இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கொரு முறை அங்கே போய் உட்காந்து இந்த சீஷர்களோடு உட்காந்து ஜபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. யோவான் 18வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தார். என்ன, எப்பொழுதும் வழக்கம் போல அவர் அங்கே போய் ஒலிவ மலையில போய் அங்கே உட்கார்ந்து அவர் நேரம் செலவு பண்ணக்கூடியது. இது யூதாஸுக்கு தெரியும். அதனால தான் யூதாஸ் அங்கே காட்டி கொடுக்க போறான். அப்ப என்ன, இந்த இடத்துல அவர் ஏற்கனவே எப்பவுமே போகக்கூடிய இடம், அந்த இடத்துல அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஒலிவ மலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாரு. இது யாருடைய தோட்டம் நமக்கு தெரியல. யாரோ ஒருத்தவங்களுடைய ஒலிவ மலை தோட்டமா இருந்திருக்கணும். ஏன்னா அந்த மலை மேலதான் அவங்க ஒலிவ மரம் வச்சிருந்திருப்பாங்க. அது அவங்களுடைய தோட்டம். இப்ப நீங்க கர்த்தருடைய வாழ்க்கையில பாருங்க, அவருக்கு கழுதை மரியும் கொடுத்தது யாரு? யாரோ பேர் தெரியாத ஒருத்தர். மேல் வீட்டு அறைய அவர் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு கொடுத்தவரோட பேர் என்ன? பேர் தெரியாது. இப்போ இந்த தோட்டத்தை கொடுத்தவர் யாரு? பேர் தெரியாது. பாருங்க, எப்பொழுதுமே ஒரு பெயர் தெரியாத ஒரு மக்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியம். ஆனால் அவருங்க பேர் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நம்ம இதனால தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம பேர் மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு தெரிஞ்சால் போதும்? கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே என்ன, கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்குது. அதனால் இங்கேயும் ஆண்டவருக்கு கடைசி நேரத்தில் கூட யார், ஒரு பெயர் தெரியாத, பெயர் எழுதப்படாத மக்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உள்ளே போய் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் இங்கே இருங்க. ஆனால் இங்கே இருங்கன்னு சொல்லி முதல்ல சொல்லப்பட்டாலும் 36 வசனம் சொல்லப்பட்டாலும், ஆனால் அவர் என்ன ஏற்கனவே சொன்னார் இல்லையா, நீங்கள் எப்படி இருக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. இந்த சீஷர்களுக்கு நீங்கள் இரு, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணு, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேங்கிற அர்த்தம். ஏன்னா என்ன நம்ம பார்க்கிறோம், இதே 26வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று வருவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாரு, என்னைய சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுப்பாங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்ப இதுதான் வேலை என்பது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 31வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். என்ன, நீங்க எல்லாரும் இடரல் அடைவீங்க. நான் என்னைய கைது பண்ண போறாங்க, என்னை சிறையில் ஒப்பு கொடுக்க போறாங்க, என்னை சிலுவையில் அறைய போறாங்க. ஆனா நீங்க என்ன ஓடி போவீங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நாங்க ஓடி போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் அவங்ககிட்ட சொன்னாரு. ஏன்னா 41வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப இவங்க என்ன பண்ணி இருக்கணும், இங்க கர்த்தர் சொன்ன உடனே நான் அங்க போய் ஜெபம் பண்றேன், நீங்க இருங்க, இங்க இருங்கன்னா என்ன அர்த்தம், இங்க உட்கார்ந்து இவங்க ஜெபம் பண்ணி இருக்கணும். ஆனா ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, இது மார்க்கில் இருக்கு, லூக்கால எழுதியிருக்கு, எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கு. எங்கேயுமே ஒரு வரி கூட அவர்கள் ஜெபம் பண்ணியதாக இல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க, 3 வருஷ காலம் கூட இருந்திருக்காங்க, இத்தனை முறை சொல்லி இருக்கிறாரு, இப்பதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவும் சொல்லிட்டு அவர் அங்க சொல்லிட்டு போய் என்ன கொஞ்ச தூரம் தள்ளி போய் ஜெபம் பண்றாரு. ஆனா இவர்கள் ஒரு இடத்துல கூட யாராவது எந்த சீசனும் ஒரு வார்த்தை கூட ஜெபித்ததாக எங்கேயுமே இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நாங்க
அவங்களுடைய பலவீனத்தை விட்டுட்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அதை தங்களுடைய பலமாக நினைத்துட்டாங்க. நாங்கள் அவர் கூட தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வல்லமையாக நினைச்சாங்க. அவங்களுடைய நல்ல எண்ணங்களை என்ன நினைச்சாங்க, தங்களுடைய பலம் என்று நினைக்கக்கூடியதாக நினைச்சதுனால ஆண்டவர் சொல்றார், நீங்க இங்க இருங்கன்ன உடனே அவங்க என்ன பண்ணல, ஜெபிக்க தவறி விட்டார்கள். இப்போ 37ஆம் வசனம் பாருங்களேன், என்ன அங்க பார்க்கிறோம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் யாரு? யாக்கோபு, யோவான், 2 பேரு. அப்ப இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரையும் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அதாவது அவர் ஜெபம் பண்றது, இது சொல்லக்கூடிய காரியம் அர்ச்சோமை என்று சொல்லக்கூடிய பதம் உபயோகப்படுத்துவது யூசுவலா. ஆனா இங்க சொல்லும்போது பர்ச்சோமை என்று சொல்லக்கூடிய ஒரு பதம், கிரேக்க மொழி பதம். அதாவது உள்ளுக்குள்ள இருந்து, ஆழத்திலிருந்து, அதாவது வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவிற்கு வியாகுலப்பட்டு போர் பண்ண, தன்னுடைய இருதயத்தை ஊத்தக்கூடிய ஒரு காரியம். எப்படி 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாள் 1வது அதிகாரத்தில் அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத அப்படியே துக்கத்தெல்லாம் வெளிப்படுத்தினாலும் அந்த மாதிரி அது கிரேக்க மொழியில் இங்கே பரிச்சோமை, கிரேக்க மொழியில் இதில் எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா சஃபாக் என்று சொல்லக்கூடியது. அதாவது உள்ளத்தில் இருக்கிறத பூரா அப்படியே அள்ளி ஊற்றக்கூடியதாக. இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தனக்குள்ள உள்ள எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக அவர் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லக்கூடியது. இங்க கூட 3 பேரை கூட்டு போறாரு. யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேர். இந்த 3 பேரை எப்பயுமே அவர் கூட கூட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். நாயினுடைய விதவை பிள்ளையை உயிரோடு எழுப்பும்போது கூட்டு போறாரு, மறுரூப மலையில கூட்டு போறாரு, நிறைய இடங்கள்ல கூட்டு போறாரு. மறுரூப மலையிலையும் பார்க்கிறோம், அங்கேயும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. இங்கேயும் அவங்க 3 பேரையும் கூட்டு போறார். இந்த 3 பேரை எதுக்கு கூட்டு போனார்? இந்த 3 பேரை எதுக்கு கூட்டு போனார்? 11 பேர்ல மீதி 8 பேரை விட்டு எதுக்கு இந்த 3 பேரை கூட்டு போனார்? அதாவது நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிவமலை தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழியில மீதி 8 பேரை உட்கார வச்சுட்டு இவர் மட்டும் 3 பேரை கூப்பிட்டு இவங்க 4 பேரை உள்ள போறாங்க. காரணம் என்னன்னா, எல்லாரும் யார் மக்கள் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணமாகவும் இருக்கும். ஆமாம், எல்லாரும் இங்கே விட்டுட்டு போனால் அது ஒரு கூட்டமாயிரும், அதனால அவர் கூட 3 பேரை கூட்டு போகிறான்னு சொல்லக்கூடியது. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, இல்லை அவர் அவங்கள கூட்டு போனது அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப அன்பு செலுத்தினார், அவங்க கூட ஆறுதலாக இருக்கும் கூட இருக்குது. ஒரு வகையில் இருந்தால் கூட, ஆனால் அவங்க அப்படி ஒன்றும் ஆறுதல் இல்லை. ஏன்னா அவர் அவங்களையும் விட்டுட்டு லூக்கா சொல்றாரு, கல்லறிகிற தூரம் ஒரு 30லிருந்து 50 அடி தள்ளி போய் தான் அவர் ஜெபிக்கிறாரு. அதனால அவங்ககிட்ட ஆறுதல் செய்வதற்காக இல்லை, அவங்க அவருக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் இல்லை. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, இவங்க 3 பேர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பலவீனமானவங்க, அதனால தான் இவங்க 3 பேரை கூட்டு போனாரு. அதுவும் இல்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷ காலத்தில் அதிகமாக நேரம் செலவு பண்ணது இவங்க 3 பேர்கிட்ட தான். அப்போ இவங்க பலவீனமானவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதுக்கு கூட்டு போனார்னா, இந்த 3 பேர் தான் ஒரு தலைவர்களாக வரக்கூடிய ஒரு மக்கள். ஏன்னா இவர்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த 3 பேரையும் கர்த்தர் அங்கே கூட்டு போறாரு. ஏன்னா இந்த 3 பேர் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண போறதில்ல, அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காகவும் இல்லை, வேற எதுக்காகவும் இல்லை. ஏன்னா அவர் அங்கே போய் அவங்கள தனியாக விட்டுட்டு அவர் போய் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதனால் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு நம்பிக்கையோ, இல்லை அவங்ககிட்ட இருந்து ஒரு அன்போ, இல்லை அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆறுதலோ, இல்லை அவங்களுடைய ஒரு அனுசரணை கிடைக்குங்கிறக்காக அவர் அவங்க கூட்டு போகல. காரணம் என்னன்னா, அவர்கள் கற்றுக்கொள்ளணும் அந்த எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார், எப்படி தன்னுடைய சோதனை அவர் மேற்கொண்டார்ன்றதை கற்றுக்கொண்டு மீதி மக்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 பேரையும் கூட்டு போறாரு. அவங்க 3 பேரும் அவருக்கு எந்த வகையிலும் எந்த உதவியும் பண்ணலை, எந்த சிம்பத்தியும் காட்டலை, எந்த சப்போர்ட்டும் பண்ணல, எந்த ஹோப்பும் கொடுக்கல, எதுவுமே அவர்கள் செய்யவே இல்லை. அப்போ என்ன, அவர்களை கூப்பிட்டு போனது என்ன, அவர்கள் இந்த காரியத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். இதில் ஒரு எதிர்மறையான காரியம் பாருங்க. என்ன இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னைய மறுதலிப்பீங்கன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை ஆண்டவரே, என்ன ஆனாலும் சரி, நாங்கள்
உங்களோட இருப்போம், நாங்கள் மரண தருவாய் வரைக்கும் நாங்கள் மரணத்து வந்தாலும் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல பலம் பொருந்திய அவரே என்ன பண்ணுறாரு, அங்கே துக்கப்பட்டு அவர் வியாகுலப்படக்கூடிய ஒரு காரியம். எப்படி பாருங்களேன், இவங்க சீஷர்கள் நாங்கள் ஒன்றும் ஆக மாட்டோம்னு சொல்லி சொன்னவங்க தங்களுடைய பலவீனத்தை மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலவீனப்பட்டு அழுது புலம்பக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, அதாவது வீழ்ந்து போன ஒரு பாவத்தில் விழுந்த ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய பலவீனம் தெரிகிறதில்லை. ஆனால் ஒரு பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய பலவீனம் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய பலவீனம் தெரியும். நீங்கள் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பலவீனம் இருந்ததுன்னு சொல்ல முடியும்? அவர் ஃபுல்லி காட் ஃபுல்லி மேன். அவர் முழுவதும் தேவன் முழுவதும் மனுஷன். அந்த மனுஷத்தன்மை இருக்கு பாருங்க, அது பலவீனம் உள்ளது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலவீனம் இருந்ததுனால தான், அவருடைய இதில் இருந்ததுனால தான் அவர் மரித்தார். அவர் கண்ணீர் வந்துச்சு, அவர் துக்கப்பட்டார், அவர் பசிச்சது, அவர் தூங்கினார், எல்லாமே. ஏன்னா கண்ணீர் என்பது என்ன, உங்களுடைய உள்ளுக்குள்ள உள்ளவனுடைய வெளிப்பாடு. அவர் வேதனையை உணர்ந்தவராய் இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனித தன்மை, அவற்றை உள்ள மனித தன்மை என்ன பண்ணுது, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன தெரியுமா செய்வோம், அவர் தேவன்கிட்ட போனார். ஆனால் ஒரு மனுஷன் என்ன தெரியுமா செய்வான், தன்னுடைய பலவீனத்துக்கு உடனே இன்னொரு மனுஷன்ட்டு ஆறுதல் தேடுவான். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு பலவீனமான மனுஷன் என்ன செய்யணும், மனுஷனை பார்க்கக்கூடாது, கர்த்தரை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்வளவுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய முறையில் வழி நடத்தக்கூடிய ஒருத்தர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய சோதனைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு யூ cannot லுக் டு அ மேன் பட் டு காட். மனுஷனை பார்க்கவே பார்க்காதீங்க. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, இல்லை யாரை பார்க்கணும், கர்த்தரை காணக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன, அவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்த மனிதர். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்முடைய பிரதான ஆசாரியரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு, நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் யாரு, அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். என்ன, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் என்ன, எல்லா விதத்திலும். அப்ப என்ன, நம்ம யார்கிட்ட போகணும், தேவனாகிய கர்த்தர்கிட்ட போகக்கூடியதா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய பலவீனம் தெரியும், தன்னுடைய இது தெரியும், தன்னுடைய வீக்னஸ் என்ன என்று சொல்லக்கூடிய தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, கர்த்தர்கிட்ட போகக்கூடிய ஒரு காரியம். ஆனா ஒரு காரியம் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலையும் சரி, தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலையும் சரி, ஊழியத்தினுடைய முடிவிலையும் சாத்தான் அவரை சோதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்தில் என்ன, அங்கே சாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட எத்தனை முறை அங்கே அவரை சோதிக்க வர்றான். எத்தனை முறை சோதிக்கிறான், 3 முறை. இங்கே எத்தனை முறை, அதே 3 முறை. 3ஆம் தரமாக இயேசு கிறிஸ்து போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார் இருக்கு இல்லையா, அங்கேயும் 3 முறை, இங்கேயும் 3 முறை. என்ன, அங்கே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன சிலுவை இல்லாமல் நீங்கள் போயிடலாம். எப்படி சிலுவை இல்லாமல், ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், நீ கல் அப்பமா மாற்று, நீ கீழே விழு, ஒன்றும் ஆகாது, அது மாத்திரமில்ல, நீ என்னை வணங்கு, உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய பாதையின் ஆரம்பத்திலையும் சிலுவை இல்லாமல் நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அந்த 3 முறையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அதை மேற்கொண்டாரு, வசனத்தின் மூலமாய் மேற்கொண்டார். எழுதியிருக்கிறபடி, மேலும் எழுதியிருக்கிறபடி, மேலும் எழுதியிருக்கிறபடின்னு. இங்கே 3 முறை அதே மாதிரி வரும்போது அவர் என்ன செய்கிறாரு, என்ன சொல்றாரு, ஜெபிக்கக்கூடியவராய். அப்போ என்னன்னா, நமக்கு 2 ஒரு வேல்யூபிள் லெசன் கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, நாம் சோதனைக்கு உட்படும் போது நம்ம ஜெயிப்பதற்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஆயுதம் 2. ஒன்று வேதவசனம், இன்னொன்று ஜெபம். இந்த 2 தான் நம்முடைய எல்லா சோதனைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டாரு, வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும்.
எபேசியர் 6வது அதிகாரத்தில் 10லிருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நமக்கு சர்வாயுத வர்க்கம்னு சொல்லும்போது அதுல 17வது 18வது வசனம் பார்த்தீங்கன்னா, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும். அப்ப என்ன, 2 காரியம். ஒன்னு வேத வசனம், 2வது ஜெபம். அப்போ நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தையும் ஜெபமும் தேவை. அல்லேலூயா. அப்ப என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க ரொம்ப அழகாக தன்னுடைய சீஷர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். அதன் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டு நாமும் அதை மேற்கொள்வதற்கு. இப்போ முதலாவது இந்த மொத்த பகுதிக்கு முதலாவது ஒரு வார்த்தை சாரோ, துக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. என்ன மாதிரியான ஒரு துக்கம்? 38வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. எப்படி? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. எப்படிங்க? சிந்திச்சு பாருங்க. என்ன ஒரு அதாவது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா? மரணம் என்பது ஒன்று. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மரணம் என்பது ஒரு தடவை நடந்தது நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் வந்தாரு, கல்வாரி சிலுவையில் மரிச்சாரு, அவர் உயிர் தெழுந்தாரு, அப்படி நம்ம ரொம்ப லெகுவாக எடுத்துக்கொள்வதனால நமக்கு இந்த கல்வாரி சிலுவையின் பாடுகள் நமக்கு புரியறதில்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்க போகிறார் என்பது அவருக்கு முதல்ல இருந்தே தெரியும், ஆரம்பத்திலிருந்தே தெரியும். அவர் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவருக்கு அந்த கல்வாரி சிலுவையின் மரணம் தெரியும். இதை இதாக புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன், வேற ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு மரணம்னு சொல்லி சொன்னால் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி தெரியுமா இருக்கும்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த மாதம் 18ஆம் தேதி இல்லை, இப்போ இருந்தே, இன்னையிலிருந்தே சாக ஆரம்பிச்சிருவீங்க. தாங்க முடியாது. சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கல்வாரி சிலுவையினுடைய மரணத்தை முன்னாக வைத்து அனுபவிச்ச அனுபவம் இருக்கு பாருங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால தான் நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். இந்த பகுதியை குறித்து நான் ரொம்ப 2 வாரமாக நான் இல்லாதனால நான் அப்பப்போ வாசித்து எனக்கு பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட ஒரு சாத்தியம். எனக்கு உண்மையிலே நான் யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க, இதை எப்படி நான் இது பண்ண முடியும்? என்னுடைய வார்த்தையினால் நான் என்னால் விளக்க முடியுமா? முடியாது. ஐ ஃபெயில் சீரியஸாக, என்னால் முடியாது. எப்படிங்க? என்ன மாதிரியான ஒரு கோர மரணம்! யாரு? தேவாதி தேவன், த இன்ஃபினைட் காட், மறிக்க முடியாத தேவன் மரணத்தை சந்திக்கக்கூடியது எப்படி? How is that possible? எப்படி முடியும்? அவ்வளவு ஒரு கோர மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து தனக்கு எப்ப எங்க என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு தெரிகிறத ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிச்சு அதை அப்படியே, அதனாலதான் அவருடைய துக்க முகமாக இருந்தார் என்று சொல்லக்கூடியதாக. எப்போ எல்லா நேரமும் லாசரு கல்லறைக்கு முன்னாக நிற்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லையா, இதே வாரத்தில், கர்த்தருடைய கடைசி வாரத்தில் லாசரு கல்லறை முன்னாடி வர்றாரு. யோவான் 11வது அதிகாரத்தில் பாருங்க, 33வது வசனத்துல இருந்து பாருங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துக்கமடைந்து, எப்படி? ஆவியில் கலங்கி துயரம் அடைந்து என்ன சொல்றாரு? எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். எனக்கு அருமையான சிந்திச்சு பாருங்க. லாசரு உயிரோட எழுப்ப போறாருன்னு தெரியும், பிறகு ஏன் கண்ணீர் விட்டாரு? ஏன்னா பாவத்தினால வரக்கூடிய மரணம், அந்த மரணம் என்ன என்பதை உணர்ந்தவரனால தான் அவர் அங்க கண்ணீர் விடக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்க பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம், அவர் அப்படியே ஆவியில கலங்கி துயரம் அடக்கூடிய ஒரு காரியம். இதற்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது அவே ஃப்ரம் ஹோம்,
வீட்டிலிருந்து தூரமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பதமும் இருக்குது. இதனுடைய அர்த்தம் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து என்ன அந்த பிரிவது என்பது அவர் வீட்டில் இல்லை. ஏன்னா வீடு தான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடியது. அங்கே தான் உங்கள் குடும்பம் இருக்குது, அங்கே தான் உங்கள் அன்பு இருக்குது, அங்கே தான் உங்களுடைய எல்லாமே இருக்கக்கூடியது. ஆனால் அதை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க என்று சொல்லக்கூடியது. 42வது சங்கீதம் அது மெசியானிக் சாம், கர்த்தருடைய சாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42வது சங்கீதத்தில் அதில் எழுத இரவும் பகலும் எனக்கு கண்ணீரே என்னுடைய போஜனம் ஆயிற்று. அழுக அது முழுவதும் 42வது சங்கீதம் முழுவதும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி மரணத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரு அழுக, கண்ணீர், துக்கம், மனச்சோர்வு, என்னால் தாங்கிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அப்போ இங்க கர்த்தர் இங்க வரும்போது எவ்வளவு பெரிய ஒரு மனச்சோர்வு, எவ்வளவு பெரிய மன துக்கம், எவ்வளவு பெரிய இருதய தாக்கம் இருந்திருக்கு தெரியுமா? நீங்க ஒரு நிமிஷம் கர்த்தருடைய பார்வையிலிருந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு நான் இப்படிதான் மறிக்க போறேன்னு தெரியும், ஆனா எப்படி மறிக்க போறேன் எனக்கு அதுவும் தெரியும். என்ன முதலாவது எவ்வளவு பெரிய டிப்ரெசிங் பாருங்க. முதலாவது யூதாஸ் காரியத்தை என்ன காட்டி கொடுக்க போறான். 3 வருஷ காலமா என் கூட இருந்தான், என் கூட சாப்பிட்டான், நான் அவனுக்கு எல்லாமே கொடுத்தேன், அவங்ககிட்ட தான் பணப்பை கொடுத்திருந்தேன். நான் நித்திய தேவன், அன்பாய் உருவான தேவன். நான் எப்போதும் தேவதூதர்கள் என்னை கூட நின்று ஆராதிக்க கூடியது, ஒருவர் சேரக்கூடாத ஒளியில பிதாவினுடைய மடியில் இருந்தக்கூடியவனாய் நான் அவரோட இருக்கக்கூடியவன். அப்படி எல்லாரும் என்னை போற்றி பாராட்டக்கூடிய அப்படிப்பட்ட தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எல்லாவற்றையும் படைத்த நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் அன்பே உருவாக அன்பே எல்லாம் செய்து இவன் மேலே அன்பு காட்டி எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது இந்த யூதாஸ் காரியத்து என்னை காட்டி கொடுக்க போறானா? நான் செய்து கொடுத்த எல்லாத்துக்கும் பிரதிபலனாக என்னை காட்டி கொடுக்க போறான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு டிப்ரெசிங்கா இருந்திருக்கும். உங்க கூட இருக்கிறவங்க இல்ல உங்க கூட வந்தவங்க யாராவது உங்களை காட்டி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இங்க கர்த்தருக்கு யாரு எல்லாம் தெரிஞ்ச அந்த யூதாஸ் காரியத்தை கர்த்தரையே காட்டி கொடுக்க கூடியதான். எவ்வளவு ஒரு கொடிய, எவ்வளவு பெரிய மனசோர்வு இருக்கும். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மன துக்கம். நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ சொன்னதுக்கு நமக்கு வருது, ஆனா கர்த்தர் அந்த தேவன் எப்பவும் தேவதூதர்களுக்கு எண்ணிலடங்காத தேவதூதர்கள் சுத்தி நின்று நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிற அந்த தேவன் இங்க ஒரு காட்டி கொடுக்கப்படக்கூடிய 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்க போறானே என்னைய. நான் ஒன்றுதான பணப்பை கொடுத்திருந்தேன், 30 வெள்ளிக்காசுக்கு என்னை காட்டி கொடுக்க போறையே. தெரிஞ்ச போது எவ்வளவு மனச்சோர்வு வந்திருக்கும். அடுத்து பாருங்க, 11 சீஷர்களும் ஓட போறாங்க. 11 பேர் ஓட போறாங்க. இந்த 3.5 வருஷ காலமா அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான காரியங்கள், அவங்களுக்கு எல்லாமே செய்து அவங்கள அவ்வளவு தூரம் பாதுகாத்து பராமரித்து அவங்கள போஷித்து எல்லாம் செய்த ஒரு காரியம். அவங்களுக்கு ஒரு நல்ல போதகரா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனா, அவங்கள நல்ல ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியவனா, அவங்கள மன்னிக்க கூடியவனா, அவங்கள நல்ல உதவி பண்ணக்கூடியவனா எல்லாம் செஞ்சேன். ஆனா அந்த 11 பேரும் இப்ப என்னைய பார்த்து புறமுதுகு காட்டி ஓட போறாங்க. 3 வருஷ காலம் செய்த எல்லா ஊழியமும் வீணுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த 11 பேரும் என்னை விட்டு ஓட போறாங்க. எப்படி எவ்வளவு டிப்ரெசிங்கா இருக்கும், எவ்வளவு பெரிய மனச்சோர்வா இருக்கும். சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எல்லாரும் 11 பேர் ஓட போறாங்க. அதுலயும் பேதுரு நான் கூப்பிட்டு, டேய், வானமும் பூமியும் வெளிப்படுத்தல, மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினாரு, நீதான் உன்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போறேன், நீதான் தலைவன் அப்படின்னு சொல்லி he poured his life upon Peter. பேதுருக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக அவ்வளவு தூரம் பேதுருக்கு எல்லாமே செய்தாரு. பேதுருவை நம்பிதான் எல்லா காரியமும் செய்யக்கூடிய ஒரு காரியம். அந்த பேதுரு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வேணா பேதுரு வேணான்னு சொல்லலாம், எனக்கு இவனை தெரியாதுன்னு சொல்லலாம், இவன் யாரும் தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா பேதுரு என்னை மறுதலிக்க கூடியதாக, இந்த பேதுரு தான் தலைவன், உங்ககிட்ட தான் சாவி கொடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாவமான, ஒரு உண்மை இல்லாத, ஒரு அவரையே மறுதலிக்கக்கூடிய ஒரு ஆளா அவன் மறுதலிச்சுட்டு போறான்னு சொல்லி சொன்னா எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு பெரிய மனச்சோர்வு. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம்.
பேதுரு. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசம். நான் எதுக்காக வந்தேன்? காணாமல் போன என் ஆடுகளாகிய இஸ்ரவேலுக்காக வந்தேன். அவரோ தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவர்களோ அவரை வெறுத்தார்கள். யோசிச்சு பாருங்க, என்ன அவங்களுக்காக எல்லாம் செய்து அவர்கள் மேல அன்பு செலுத்தி அவங்கள வனாந்தர பாதையில கொண்டு வந்த ஞான கண்மலை ஆகிய கிறிஸ்து எல்லாம் செய்து அவங்களுக்காக எல்லாம் பண்ண போறார். அவங்களுக்காக ராஜ்யத்தை கொடுக்கிறதுக்கு, அவங்களுக்காக எல்லாம் செய்வதற்காக வந்த அந்த இஸ்ரவேல் தேசமே அவரை மறுதலிக்க போகுது, அவரை இல்லாம ஒன்றும் இல்லாம பண்ண போகுது. அது மாத்திரமல்ல, யாரு? ஒண்ணுமில்லாத மனுஷர்கள், யார்? மத தலைவர்கள், மனுஷர்கள். இவங்கெல்லாம் வந்து தீவட்டிகளோடும் தடியோடும் வந்து என்னை கைது பண்ணி என்னை கொண்டு போய் மறுபடியும் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி என்னை கொலை செய்ய போறாங்க. தெரியும், எனக்கு முன்னாடி கண் முன்னாடி அப்படி காட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அப்படி ஒவ்வொரு ரீலா ஓடிக்கிட்டே இருக்கு அவர் முன்னாடி. எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் ஒவ்வொரு ஸ்கிரீனா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது. எப்படி இருந்திருக்கு? எந்த மாதிரியான மனச்சோர்வு! சிந்திச்சு பாருங்க. போர் சேவகர்கள் மற்றும் அவரை துன்புறுத்தினவங்க அவரை எச்சக்காரி துப்பி கன்னத்தில் அடிச்சு அவரை அவ்வளவு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி நிர்வாணமா சிலுவையில் அறைய போறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு காரியம். அடுத்து லோன்லினஸ், தனிமைப்பட போகிறார். திரளான கூட்டம் அவர் பின்னாடி, எப்பவும் திரளான கூட்டம். அப்பம் கொடுக்கும்போது 20,000 பேரு 15,000 பேரு ஊர் பூரா வந்து குணமாகறாங்க. அப்படி ஆகக்கூடிய எல்லா காரியமும் நடைபெறுகிறது. ஆனா இப்ப தனி ஆளா ஒருத்தருமே இல்லாம எல்லா ஜனங்களாலும் நிராகரிக்கப்பட்டு அவர் தனி ஆளா தனிமைப்படுத்த போகிறார். எல்லாத்துக்கும் மேல பிதாவாகிய தேவன் தன்னை கைவிட போறார். தனக்கும் பிதாவிற்கும் இருந்த ஒரு தொடர்பு அருந்து போக போகிறது. கர்த்தர் அவரை காணாதவர் போல அந்த பக்கம் திரும்ப போறார். உலகத்தில் உள்ள மொத்த பாவத்தினுடைய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல வரப்போகுது. ஒரு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். மொத்த உலகத்தினுடைய பாவம், அதனுடைய தண்டனையும் அவர் மேல அப்படியே விழப்போகுது. இது எல்லாம் தனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் அப்படி அவர் கண்களுக்கு முன்பாக காணக்கூடியதாக. யோசிச்சு பாருங்க. உங்களை இப்ப எல்லாருமே, உங்க வீட்டில் உள்ளவங்க, உங்க கூட உள்ளவங்க எல்லாரும் நிராகரிச்சு ஒருத்தருமே இல்லாம உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக கைது பண்ண உடனே எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போய் யாருமே இல்லாம நீங்க நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சா, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க தனியா இருக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? இதையெல்லாம் தெரிந்த ஆண்டவர் அவங்களோட வழி நடத்துறார். 3 வருஷ காலம் கூட இருக்கிறார். இப்ப இந்த வேலை வந்துருச்சு. அதனால என்ன? அவருடைய ஆத்துமா துக்கப்படக்கூடிய, வியாகுலப்படக்கூடிய ஒரு காரியம். எல்லாத்துக்கும் மேல மரணத்தை சந்திக்க போறார். மரணத்தை சந்திக்க போறார். எதற்காக? அவருடைய பாவங்களுக்காகவா? அவருடைய காரியங்களுக்காகவா? யாருக்காக? எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன? எல்லாருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கக்கூடியவராய். எதற்காக? நமக்காக மரணத்தை ருசி பார்க்கக்கூடியவராய். எவ்வளவு பெரிய டிப்ரெஷன் தெரியுமா? எவ்வளவு பெரிய மனச்சோர்வு தெரியுமா? இது ஒரு ஏதோ சினிமாலேயோ இதுலேயோ வர்ற காட்சி இல்லை. இது நிஜமாக நடக்கக்கூடிய சம்பவம் அவருடைய வாழ்க்கையில். நம்ம நிறைய நேரங்களில் ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்து அழுகக்கூடியவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அதில் கிறிஸ்துவாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா?
ஆனால் இப்போ வந்து சாத்தான் அவரை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு காரியம். முதல்ல வந்து சாத்தான் என்ன சோதிச்சான்? ஆண்டவர் வந்து சோதிக்கிறான். என்ன சொல்லி சோதிக்கிறான்? ஆண்டவரே, நீங்கள் 40 நாள் பசியாக இருந்தீங்க, பட்டினியாக இருந்தீங்க, இந்த கல்லை அப்பமா மாற்றுங்க. அப்பம்மா மாற்றக்கூடாதா? மாற்றலாம். நீங்கள் தான் கீழே குதிச்சு மேசியா என்று எல்லாருக்கும் காட்டக்கூடியதா இருங்க, காட்டலாமே. அது மாத்திரமில்ல, எல்லா உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்குறேன், நீ என்னை ஆராதனை பண்ணு. அப்போ என்ன, இதையெல்லாம் நீ செய், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியும். என்ன உன்னால் செய்ய முடியும்? என்ன நீ செய். என்ன காரணம்? யூ டிசர்வ் இட். உன்னால் பண்ண முடியும், உனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் தான் அந்த மேசியா, நீங்கள் தான் அந்த ஆளு, நீங்கள் வந்து தேவனுடைய குமாரன், நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன அதே சாத்தான் வந்து இங்கே என்ன பண்ணுறான் தெரியுமா? இங்கே கர்த்தர்ட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுற, நீ சிந்திச்சு பாருங்க. இப்போ வந்து சொல்லக்கூடிய இந்த சோதனை வந்து கொஞ்சம் சின்ன சோதனை கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து இப்போ இருக்கும்போது சொல்லக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? என்ன இயேசுவே என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த மண்ணில் கீழே விழுந்து அழுது புலம்பி உங்க ரத்த நாளம் வரக்கூடியதாக நீ பண்ண யூதாசு உன்னை காட்டி கொடுத்துட்டான். உங்க கூட இருந்த 11 பேர் ஓடி போயிட்டாங்க. நீங்க வந்த இஸ்ரவேல் தேசம் உங்களை அடிக்க போறாங்க, உங்களை வந்து இவ்வளவு அசிங்கமா கேவலமா துப்பி இது பண்ண போறாங்க. நீங்க யாரு? நீங்க பரலோக தேவன், நீங்க யாரு? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? இங்க என்ன பண்றீங்க? யூ டிசர்வ் இட். உங்களால முடியும். என்ன மறுபடியும் என்ன சிலுவைக்கு போகாம எப்படி மேலே வர முடியுங்கிற சோதனையை கொடுக்கக்கூடியது. முன்னாடி ஒன்றும் இல்லை, அப்போ சோதிச்சது ஒன்று. ஆனால் இப்போ அவர் படப்போகிற பாடுகளை முன்பாக இது இல்லாமல் நீங்கள் மறுபடியும் இந்த சிலுவையை விட்டு பைபாஸ் பண்ணி போயிடலாம், நீங்கள் சிலுவைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். முதலையும் அதே தான் செய்தான். சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னான்? நீ சிலுவைக்கு போக வேணாம். இப்போவும் என்ன பண்ணுறான்? நீங்கள் சிலுவைக்கு போகாதீங்க. இப்போ அவர் மண்ணில் விழுந்து அழுது புலம்பக்கூடிய ஒரு காரியம். என் ஆத்துமா மரண ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறது. அவ்வளவு கோவம், அவ்வளவு பெரிய சோகம், அவ்வளவு பெரிய வேதனை, அவ்வளவு பெரிய துக்கம், என்னால தாங்க முடியல, அவ்வளவு பெரிய துக்கம். அப்போ வந்து சாத்தான் என்ன பண்றான்? இல்ல, நீ சிலுவையை போக வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். மத்தேயு 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து நான் கல்வாரி சிலுவைக்கு போய் மரணம் அடையணும்னு சொல்லும்போது பேதுரு மூலமா பேதும்போது பேதுரு என்ன சொன்னாரு? அப்படிலாம் ஆகாதுன்னு சொன்ன உடனே 23வது வசனத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ தேவனுக்குரிய காரியத்தை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற. அப்ப என்ன, இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய திட்டம் சரியான திட்டம். கர்த்தர் சரியா எல்லாத்தையும் செய்கிறாரு, அதனால நான் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். 38வது வசனம் மறுபடியும் பாருங்க. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என்ன மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது? என் ஆத்துமா என்ன, அதாவது நம்மளால சொல்ல முடியாத அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு அவ்வளவு ஒரு கொடிய காலமாக ஒரு கொடிய காரியமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. என்ன, என்னால் தாங்க முடியாது என்று சொல்லக்கூடியதாக ஒரு சோகம் இல்லை, ஒரு சோகத்துக்கு மேலே வரக்கூடிய சோகம் பெரிய சோகமாக அவரை தாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் இங்கே என்னுடனே கூட தங்கி இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை, அங்கே இருந்து தங்கி இருந்து ஜெபம் பண்ணலை, அவங்க பண்ணவே இல்லை. நீங்க குயிக்கா பாருங்களேன், 39வது வசனம் பாருங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார். முதல்ல என்ன, முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்றாரு. 42வது வசனம் பாருங்க. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் ஜெபம் பண்ணாரு. 44வது வசனம் பாருங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் ஜெபம் பண்ணார். என்ன,
அவர் திரும்ப திரும்ப அங்க போய் என்ன பண்றாரு, தன்னுடைய பிதாவை நோக்கி கூப்பிடக்கூடிய காரியம். அதுலயும் நீங்க லூக்கா 22:41 பார்க்கும்போது, அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாரு. என்ன, கல்லறிகிற தூரம் ஒரு 30 இருந்து 50 அடி, கல்லறிகிற தூரம்னா ஒரு 30 அடியில இருந்து 50 அடி தூரம் போய் உட்கார்ந்து அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாரு. ஆனா 39வது வசனம் பாருங்களேன், இங்க மத்தேயில சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து ஆரம்ப ஜெபம் முழங்கால்ல தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன, வேதனை தாங்க முடியாம தரையில் அப்படி முகம் குப்புற விழுந்து கீழே விழுந்து அழக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் செய்த விளைக்கரையும் கொஞ்சம் நஞ்சல்ல. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவானதா இருக்குது. அவ்வளவு மோசமான ஒரு காரியமா இருக்கு. இதனுடைய தாக்கம் நமக்கு புரியணும். ஏன்னா அவர் போய் அவரால் நிற்க முடியாமல் முழங்கால் போட முடியாமல் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அந்த ஒளிவமல தோட்டத்தில் அந்த மண்ணில் கீழே விழுந்து அவர் அழக்கூடிய காரியம். 39வது வசனம் பாருங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே. எப்படி நல்ல கவனிங்க, சாத்தான் வந்து நீங்க இது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு, என் பிதாவே, நானும் என் பிதாவும் எவ்வளவு, அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிதான்னு சொல்றது ஒண்ணு, ஆனா இங்க சொல்லும் போது என் பிதாவே, மை ஃபாதர், ரொம்ப ரொம்ப ஆழமா சொல்றாரு. அதாவது எப்படி எனக்கும் அவருக்கும் உள்ளான அந்த ஒரு அந்யோன்ய உறவு, எந்த ஒரு ஐக்கியம் என்று சொல்ல காட்டக்கூடிய விதமாக அவர் சொல்ற காரியம் என்ன, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். என் பிதாவேன்னு சொல்றார் இல்லையா. இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 14:36 சொல்லும் போது அப்பா பிதாவே. எப்படி என் பிதாவேங்கிறது இங்க வந்து பாத்தீங்களா, மை டாடி, அப்பா ஃபாதர், அப்பா. அது அப்படியே மொழிபெயர்க்காம அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்லையும் அப்பா, கிரேக்க மொழியிலையும் அப்பா தான். அப்பா பிதாவே. அப்ப என்ன ஒரு உள்ளுக்குள்ள அந்த ஒரு தனக்குள்ள உள்ள ஒரு உறவுல அவர் கூப்பிடக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்க என்ன அவர் சொல்லும்போது, தானும் பிதாவும் எவ்வளவு ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அங்க ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது, அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள கனெக்ஷன், தொடர்பு அருந்து போய்விடக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. இப்ப என்ன, இங்க அவர் வந்து கல்வாரி சிலுவைக்கு போக போறாரு. அதனால அங்க என்ன, அவருக்குள்ள உறவுல எந்த விரிசலும் இல்லை என்று காட்டக்கூடியதாக. அதனால என்ன சொல்றாரு, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். எப்படி இது வேற ஏதாவது வழியில இந்த மீட்பு உண்டாகும்னா, இது ஏதாவது வேற ஒரு வழியில இந்த மீட்பு உண்டாகும்னா, இந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பு வேற ஏதாவது ஒரு வகையில, ஏன்னா உம்மால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அங்க சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய ஜெபம் பாருங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. ஆண்டவரே, உம்மால நீங்க கூடுமானா கேட்கல. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை நீங்க முடியும்னா நீக்கிருங்க, அப்படி சொல்லல. ஏன்னா மீட்பு எப்படிங்கிறதுக்கு, இந்த மீட்பினுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களால கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஆனா என்ன, உம்முடைய சித்தம் என்ன, அந்த சித்தத்தின்படி செய்யக்கூடாது. அங்க சொல்லும்போது அவர் சொல்லும்போது என்ன பண்றாரு, அங்க சொல்லுகிற காரியம் என்னன்னா, அந்த கிரேக்க மொழியில த்ரம்போஸ் என்று சொல்லக்கூடியது, அந்த த்ரம்போசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் கிளாட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வியாதிக்கு வர்றது இந்த இதுல இருந்து வரக்கூடியது. அதாவது என்ன, அவருடைய இரத்த நாளங்கள் உடைந்து, எப்படி வேர்வைக்கு பதிலாக அதுல இருந்து ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பாருங்க. ஆண்டவரே, என் பிதாவே, ஏதாவது ஒரு வழியில இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமை, எப்படியாவது இது என்னை விட்டு போக முடியும்னா, என்ன ஒரு வேதனை, என்ன ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் விளைக்கரையம் மகா பெரியது. எனக்கு அருமையானவர்களே, அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த நாள்கள் முழுவதும் அவர் கல்வாரி சிலுவையை முன்னிறுத்து
அதனால தான் அவர் பாடுகளுக்கும் பலவீனங்களுக்கும் துக்கமுகமாக இருந்தார் என்று சொல்லக்கூடிய ஏசாயா 53வது அதிகாரம் வாசிங்க, சங்கீதம் 42 வாசிச்சு பாருங்க. அவர் பட்ட பாடுகள், அவரை பற்றி சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு மோசமா, எவ்வளவு பாடு, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துக்கம், எவ்வளவு மனச்சோர்வு என்று சொல்லக்கூடியதாக அவ்வளவு ஒரு காரியம். அதனால சொல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாத்திரம் என்பது என்ன? தேவனுடைய கோபாக்கினை, பாவத்துக்கு எதிராக வரக்கூடிய ஒரு தேவனுடைய கோபாக்கினை. நீங்க சங்கீதம் 75 8வது வசனம் பாருங்க. கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது, அதிலிருந்து பார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். அதே மாதிரி ஏசாயா 51:17, எழும்பு 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 எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே. எரேமியா 49:12 பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்பு, பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்பு. என்ன பாத்திரம் என்பது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு, வரக்கூடிய நியாய தீர்ப்பு. ஆண்டவரே, இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய பாத்திரம் வேற ஏதாவது வழியில இந்த ரட்சிப்பு வர முடியும்னா, ஆண்டவரே நடைபெறட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். சிந்திச்சு பாருங்க, 2000 வருஷத்துங்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த கெத்சமனே பூங்கால இரத்த நாளங்கள் வெடிக்க, இரத்தம் சிந்த, அவ்வளோ ஒரு மனவேதனையில், ஒரு துக்கத்தில் அழுது தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். சிந்திச்சு பாருங்க, நம்முடைய ரட்சிப்பிற்கு கர்த்தர் எவ்வளவாய் தன்னை தானே அர்ப்பணித்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருடைய இந்த ஒரு மரணத்தை, கர்த்தர் செய்த அந்த பெரிய விலை கிரயத்தை நாம் புரிந்தவர்களாக இருக்கிறோமா? அவர் செய்த இந்த ஒரு பெரிய காரியம், அவருடைய அந்த ஒரு பாடு, அந்த கல்வாரி பாடை, அந்த அவர் செய்த அந்த ஒரு, அவர் போன அந்த ஒரு அகனைசிங் மூமெண்ட் சொல்றோம் இல்லையா, தாங்கி கொள்ள முடியாத அந்த ஒரு நேரத்தில் போறாரு பாருங்க. அதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறதா? நம்மளால் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. எப்படி ஒரு நித்திய தேவன், சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் ஆளுகிற தேவன், எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒண்ணு இல்லாம போய் இப்படி மரிக்கக்கூடிய ஒரு காரியம்? எதற்காக? நீங்களும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே. ஏன்னா தேவனுடைய கோபாக்கினை, பாவிகள் மேல் வரக்கூடிய தேவ கோபாக்கினை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு காரியம் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளையும் நம்ம எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இருந்தாலும், இன்றைக்கும் தேவனுடைய கோபாக்கினை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே ஊற்றப்பட்டது. அதன் மூலமாய் நீங்களும் நானும் மீட்பை பெற்றோம். அந்த மீட்பு இன்றைக்கும் இலவசமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலையோ, ஒருவேளை அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் யாராவது, ஆண்டவரே, அந்த கல்வாரி பாடுகளை நான் அறிந்து கொள்ளவில்லை, நான் புரிந்து கொள்ளவில்லை, ஏதோ இயேசு கிறிஸ்து வந்தார், மனுஷனாக பிறந்தார், மனுஷனாக மரித்தார், உயிர் தெழுந்தார், தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் நான் கேள்விப்பட்டேன். ஆனா கர்த்தர் செய்த விலை கிரயம் என்ன, கர்த்தர் போன பாடு என்ன, அவர் அனுபவித்த அந்த அழுகை என்ன, அவர் செய்த அந்த ஒரு காரியம் என்ன என்பது எனக்கு தெரியாமலே போய்விட்டது. நான் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அவ்வளவு பெரிய ஒரு வேதனை, கொடிய வேதனை. என் ஆத்துமா மரண துக்கம் கொண்டு இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வேதனை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் பிடித்திருந்தது ஆணி அல்ல, அவர் என் மேல் உங்கள் மேல் வைத்திருந்த அன்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவ்வளவு தூரம் அவமானப்பட்டு எல்லா பாடுகளை சகித்தது காரணம், நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக.
வேற ஒன்றுக்கும் கிடையாது. வேற அவ்வளோ பெரிய நித்திய தேவன், அவ்வளவு தேவதூதர்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடி அந்த ஒருவரும் வாசம் பண்ண முடியாத ஒளியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தேவன், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் இரவும் பகலும் எண்ணில் அடங்காத தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் ஓயாமல் துதித்துக் கொண்டிருந்த அந்த துதியின் மத்தியில் வாழ்ந்த தேவன் இதோ கெத்செமனே பூங்காவில் மண்ணில் புரண்டு உழுது அழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அழுதாரே. காரணம் என்ன? என் மேல் வைத்திருந்த அன்பு, உங்க மேல வைத்திருந்த அன்பு. வேற ஒண்ணும் கிடையாது. யார் வந்து செய்வா இவ்வளவு பெரிய தியாகத்தை? கர்த்தர் எனக்காக உங்களுக்காக செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டால், இந்த விளைக்கிரயத்தை நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டால், இவர் செய்த அந்த இவ்வளவு பெரிய காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டால், நம்முடைய ரட்சிப்பினுடைய மகா மேன்மையை உணராமல் போய்விடுவோம். அதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே எனக்காக நீங்க பட்ட பாடுகள் கொஞ்சம் இல்லை ஆண்டவரே, ஏதோ ஒரு தடவை மறிக்கலாம் ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட உன்னத தேவனை எச்ச துப்பி அரைஞ்சி, நீ தேவன் என்றால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று ஏளனம் பேசியவர்கள் முன்பாக எனக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கினார் அந்த இயேசு. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களாக வாழ வேண்டும். ஏற்றுக்கொண்ட மக்கள் இதனுடைய காரியத்தை புரிந்தவர்களாய், இயேசு எனக்காக மரித்தார், நான் இனி எனக்காக வாழ போறதில்லை, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கென்று நான் வாழ வேண்டும் என்று வாழக்கூடிய மக்களாய் நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா அதுதான் நம்ம செய்யக்கூடிய சரியான ரெஸ்பான்ஸ். எல்லாவற்றை காட்டிலும் அவர் வந்தார், பாடுபட்டார், எனக்காக, நான் அவருக்காக வாழுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடியவர்களாய் அந்த கர்த்தரின் அன்பிற்கு நேராய் அவர் செய்த அந்த காரியத்திற்கு முன்பாக அவர் செய்த அந்த மகா பெரிய தியாகம், தன்னையே பலியாக கொடுத்த அந்த தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய அன்பை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே நான் பாவி, அந்த பரிசுத்த தெய்வத்திற்கு முன்பாக வருவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் காட்டிய அந்த அன்பு, அந்த கெத்செமனேயில நீங்க காட்டிய அந்த அன்பை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனுஷன் வேர்வை நாளங்கள் எல்லாம் போய் ஆண்டவரே இரத்தமாக வேர்வையை இரத்தமாய் சிந்திய அந்த தேவ அன்பு, அந்த தேவன் சொல்றாரு, என் ஆத்துமா மரண ஆக்கினைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று. இதை பார்க்கும்போது, இதை கேட்கும்போது, நம் கண்களுக்கு முன்பாக அந்த காட்சியை கொண்டு வந்தார் எப்படி இருக்கிறது? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது இன்னும் அந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாய் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவரே நீர் என் மேல் காட்டிய அந்த அன்பு மகா பெரியது, அந்த அன்பிற்கு நான் தரம் தாழ்த்தி ஆண்டவரே உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஏற்றுக்கொண்ட நம்ம, ஆண்டவரே நீங்கள் செய்த அந்த அடையாளத்தை, நீங்கள் பட்ட அந்த பாடை நான் சரியான முறையில் எடுத்துக்கொள்ளலை, நான் இன்றைக்கும் அதை சரியான முறையில் வாழலை, ஆனால் இன்றைக்கு எனக்கு அதனுடைய ஆழத்தினுடைய ஒரு பகுதி லேசாக புரிஞ்சிருக்கு, அதனால் அதற்கு பாத்திரவானாய் நான் நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பு கொடுத்தல் உங்ககிட்ட இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கல்வாரி சிலுவையில் மரித்தது ஒரு முறை நடந்த நிகழ்வு, ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் அதே எண்ணங்களோடு வாழ்ந்தார் என்று பார்க்கும்போது
அது நம்முடைய இருதயத்தை குலைக்கக்கூடியதாய், அந்த அன்பை பாராட்டக்கூடியதாய். நான் மரண தருவாயில் இருக்கிற மக்களை நான் பார்த்துருக்கிறேன், அவங்களோடு பேசி இருக்கிறேன், அவங்க பிரான்டிக்கா செய்யக்கூடிய காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, தான் இப்படித்தான் மரிக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் அவர் காட்டிய அன்பு இருக்கிறதே, அவர் செய்த காரியங்கள் இருக்கிறதே, அந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவாய் சோதனையை மேற்கொண்டார். நாமும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு, ஆண்டவரே எங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லைனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே சோதனைகளை மேற்கொள்ள ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலும் ஜபத்தினாலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.